அப்பா காலங்காத்தாலே வேலை செய்துகளா இந்த வீட்டில் சொல்லிட்டு பம்பரமா சுத்திக்கிறேன்னா காலங்காத்தாலே ரெண்டும் ஃபோனை தூக்கிச்சுக்கலாண்டா அந்த சோஃபாவில் போய் இருந்துச்சுக்கலாண்டா ஒன்றும் தெரியாது. வீட்டை கல்லன் வந்து கடத்திட்டு போனா கூட தெரியாது ரெண்டுக்கும். அந்த அளவுக்கு வளருது ரெண்டு. சப்பா இப்பதான் வேலை முடிஞ்சிச்சுடா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா வீட்டில் இருக்கீங்களா? எக்கோ வீட்டில் இருந்தால் ஒரு குரல் தாங்கக்கு, இல்லாட்டியும் ஒரு குரல் தாங்க. இருக்கீங்களா இல்லையாண்டு? யாரு சின்ன பொண்ணா? சரி வா மகளே, வெளியே நிற்கிறா. ஓமக்கா நான் தான். அது எப்படி சின்ன பொண்ணு வீட்டில் ஆக்கள் இல்லாட்டி எப்படி பொண்ணு குரல் கொடுக்குற? நான் வீட்டில் இல்லைண்டு நினைச்சா கொடுக்கல மக்கா, எனக்கு தெரியும். நான் வீட்டு இல்லாட்டியும் குரல் கொடுப்பேன். நான் வீட்டில் இருக்கனா இல்லையாண்டு. உனக்கு தெரியும் தானே, உனக்கு தெரியாம இருக்கும் சின்ன பொண்ணு. சரி எதுக்கு வந்த நிற்கும்? காலத்தலையே வந்திருக்கா? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களாக்கா? காலங்காலையே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேற. சரி வாங்கல என் கோவிலுக்கு போயிட்டு வருவேன்ட்டு கூப்பிடத்தான் வந்தேன். அதான் வாரீங்களாக்கா? வேலையெல்லாம் முடிஞ்சுதான். இந்த பிள்ளைகளை தான் கேட்கணும், வருங்களா வராதுகளாண்டு. ரெண்டு பேரும் வீட்டு தான் இருக்கிறாங்க. வருவாங்க. நீ கோவில் ரெண்டா பிள்ளைகள் வராம இருக்குமா? நீங்க தான் அந்த பிள்ளைகள் ஒரு இடமும் கூட்டிட்டு போறீங்க. இதுல வெளியே கூட்டி கொண்டு போயிட்டு வந்துட்டாலும் சரி இரு சின்ன பொண்ணு, ரெண்டையும் கூப்பிட்டு கேட்போம் வருதுகளா இல்லையாண்டு. சரிக்கா சரி கூப்பிடுங்க. சும்மா ஜது ரெண்டு பேரும் வாரீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வருவோம். எங்க இருக்கீங்க? போனை கொஞ்சம் வச்சு போட்டு வாங்கடியம்மா வெளியாருங்க. எங்க இருக்கீங்க? இவ்வளோ நேரம் கூப்பிடுற ஆக்களையே காண. அப்படி என்னதான் இருக்கோ தெரியும் அந்த ஃபோன். அவ்வளோ நேரம் போட்டு நோண்டு தான் ராவா பகலாண்டு ஃபோனை தான் வச்சு நோண்டிட்டு இருக்கீங்க. வாங்கடி. ஏக்கா அந்த பிள்ளைகள் மேலே எப்படி கோவப்படுறீங்க? சும்மா ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருக்குங்கள், அதுக்கு போய் ஏன் எப்படி கோவப்படுறீங்க? உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு இந்த பிள்ளைகளை பற்றி. காலையில் எழும்பினதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு எழும்பி உட்காந்துட்டு இந்த ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கிறத ஒரு வேலையும் செய்யலை. சட்டிப்பான கதையிலேருந்து வீடு கூட்டலும் முத்தம் தூக்க மட்டும் எல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை பற்றி உனக்கு தெரியாது. இதுக்கு அடுத்த தான் சரியாவது ரெண்டு பேருக்கு. என்னம்மா உனக்கு பிரச்சனை? இப்போ நான் கட்டியே இருக்கேன் கிடந்து காலங்காத்தாலேயே. ஆமாண்டி காலங்காத்தாலேயே நான் பைத்தியக்கார தானே கற்றுக்கிறதுக்கு வேலை இல்லாமல். இவ்வளோ நேரம் ரெடி பண்ணீங்க ரெண்டு பேரும். அவள் அங்கே காணல. அவள் வைத்த கலக்குதாமண்டு போயிருக்காள். இப்போ கொஞ்சம் தலை வந்துடுவா. அத்தாண்டை கோயிலுக்கு போயாமட்டு சொல்லியிருக்காப்போ போயிட்டு குளிச்சுட்டு வெளிக்கிடுங்க கதியா. இப்போ 5 நிமிஷம் வந்து நிற்கணும் ரெண்டு பேரும். எம்மா கோயிலுக்கா போகிறோம்? ஆமாண்டி கோயிலுக்கு தான். அந்த அதட்டையும் போய் சொல்லு அப்படியே குளிச்சுட்டு வரையாமன்ட்டு. சரிம்மா சரி, நாங்கள் ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வெளிக்கிட்டு வந்துடுறோம்மா. நான் சொன்னதாமன்ட்டு சொல்லி அந்த பெரிய குரங்கு ஒரு வர சொல்லு. சரி நான் வர சொல்கிறேண்ணா. ஐய் ஜாலி, கோயிலுக்கு போகிறோம். பாத்தியா சின்ன பொண்ணு, ஒரு அக்கறை இருக்கா அந்த பிள்ளைகளுக்கு. பாவம் அக்கா, சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேரும் இப்படி போட்டு ஏசிட்டே இருக்கீங்க அந்த ரெண்டு பிள்ளைகளையும் போட்டு. என்னம்மா கூப்பிட்டியா வேண்டாம்? அந்த குரங்கு வந்து சொல்லிக்கிடுச்சு. கூப்பிட்டேன் தான். அந்த அது இப்போதான் குளிக்க போகுது. ஒழுங்கா ஊற்றி தச்சு குளிக்குதா குளிக்கலையான்னு கூட தெரியுது. போனோடனே டக்குன்ட்டு சீக்கிரமா வந்துடுறாள். ஒருக்கா போய் பால் ஒழுங்கா குளிக்கிறாள்லாண்டு. வளர்ந்து குமார் பிள்ளையாருக்கு இன்னும் ஒழுங்கா குளிக்க தெரியும். ஊத்தையெல்லாம் தேய்ச்சி ஒருக்கா போய் பாரு போயிட்டு. நான் என்ன போய் பார்க்கணும்? அது ஊற்றி வச்சு குளிக்குதாண்டே. நல்லா வளர்ந்துருக்காள் தானே மாடு மாதிரி. அது ஊற்றி வச்சு குளிக்க தெரியா மாடுக்கு? சொன்னதை போய் செய்தி. ஏதோ வெட்டி முறிகிற வேலை சொன்னாலும் இருந்து கலந்து கலைச்சிட்டு இருக்காம பாட்டி. உடனே மூஞ்சி எப்படி வச்சு கத்திட்டா போதும், உடனே சரி வந்தோடனே நாங்கள். அப்படி என்னடி வேலை செய்றீங்க? சொன்னோன்னு செய்யறதுக்கு வெறும் என்ன கோவப்படுத்தான் மரியாதை போய் டக்குன்னு செய்யறான் வலிக்கிடுங்க. சரி போகிறேன், போயிட்டு பார்க்குறேன். அதை மாடு மாதிரி வளர்ந்துருக்கே தவிர ஒரு விஷயம் கிடையாது. அது இவளுக்கு அக்கா பிறந்துட்டு என்னென்னத்தையெல்லாம் பார்க்க வேண்டியது. பாத்தியா சின்ன பொண்ணு என்ன பாடுபடுத்துறாங்க ரெண்டு பேரும். மாறி இப்படிதான் சண்டை. கண்டைக்கு ஆளுக்கால வெட்டி போட்டு நிற்கிது இவ்வளோ தெரியா. ஒரு நாள் நடக்கும் அந்த சம்பவம் நடக்கும் கூடிய சேர்த்துல. சரி அப்படி சொல்லாதீங்கக்கா. நான் போயிட்டு நாலு முடிட்டையும் உமாட்டையும் போய் சொல்கிறேன் கோயிலுக்கு போகிறேன் பாண்டு. நீங்களும் வெளிக்கிட்டு நம்ம பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்தாங்களா? நாங்கள் அங்கே நிற்கிறோம் வெயிட் பண்ணி உங்களுக்கு. சரி சின்ன பொண்ணு, அங்கே வெயிட் பண்ணி நில்லுங்க. பஸ் எப்படி வர லேட் ஆகும் நம்மளுக்கு வர பஸ்ஸு. ஆமாக்கோ, காற்று தான் கிடக்கணும். என்ன செய்கிற?
சரிக்கோ, நான் போயிட்டு குளிச்சு போட்டு வெளிக்கிட்டு பஸ்ல நிக்கிறோம். நாங்க மூட்டு பேரும், நீங்க வாங்க. சரிம்மா சரி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஜது கார்ட்டூன் சேனலோட அட்மின் அழைக்கிறேன். என்ன இப்போ நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால், எங்கள் புது சேனல் இது. இங்கே ஸ்டோரி வந்து கொஞ்சம் லவ் ஸ்டோரி வரும், குடும்ப கதைகள், என்டர்டெயின்மெண்ட், எல்லா விதமான கதைகளும் இந்த சேனலில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு காட்டணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டா தான் காட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி. கதைக்குள்ளே தொடர்ந்து பார்ப்போம் இனி என்ன நடக்க போகுதுன்னு. அடியே சீக்கிரமா தான் குளியண்டி. கோயிலுக்கு போகணுமெண்டு அம்மா கத்திட்டே இருக்கான்னு தெரியலையா உனக்கு? 6 அம்மரை தான் குளிச்சிட்டு இருப்பான் அண்டை கண்டனி. உனக்கு என்ன செய்யுது? நான் எப்ப வேணாலும் குளிப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ வந்து இந்த ஓரமானோட குளியன் ஏதோ உன்னை நான் பிடிச்சி வச்சிட்டு இருக்க மாதிரி கத்திட்டு இருக்கா. நீ தான் ஒழுங்கா குளிக்க மாட்டேன்னு தான் அம்மா என்ன இருக்கா. நீ குளிக்கிறியா இல்லையான்னு பார்க்கலாம். அதான் வந்துக்கிறேன். நல்லா வளர்ந்து இருக்கதான் அடி மலை மாடு மாதிரி எவ்வளோ ஊத்த தேய்ச்சி குளியன். அம்மா இவ்வளோ பாருமா வந்து ரெண்டு கிட்டே இருக்கிறாள் இங்க ரெண்டு. நான் ஒழுங்கா தானே குளிக்கிறேன். நான் பெண்ணுத்துக்குமா இவ்வளோ விட்டுருக்கா என்னைய பார்க்கறதுக்கு? கூப்பிட்டுடுமா, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் இவ்வளோ விடாதம்மா. இவன் குளிக்கிறத பார்க்கறதுக்கு தானே நாங்கள் இங்கே நிற்போம். நீ என்ன செய், ஒழுங்கா குளி இல்லாட்டி கோயிலுக்கு சாமி எலும்பி ஓடாம இருந்தா சரி. போ நான் போட்டி வந்துட்டா. இவ பெரிய ஆளு வந்து குளிக்க வச்சாதான் நாங்கள் குளிப்போம். எங்களை குளிக்கத்தை தானே. அம்மா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்மா. அவரை குளிக்க சொல்லுங்க. 2 பாத்ரூம் கதவு கிட்ட கண்டு அவங்க எடுத்துட்டு இருந்தால் பாலையே காணல. பாருங்க இருக்கா. நாங்க எப்ப போய் குளிக்க எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போய் மினிக்கிட்டு நில்லு போங்க. இவன் மினிக்கவே மாட்டாதானே, வெறும் பங்கல்லி சரியான. ஏன்ட்டு என்ன மாட்டி நீங்க 2 பேரும் குளிக்காம இருக்கீங்க? சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க வாடி. இப்பதானே வந்து அத்தைக்கார சொல்லிட்டு போனாள் கோயிலுக்கு போனோம் வெளிக்கிடுங்கன்னுட்டு. இன்னும் வலிக்காம இருந்துட்டு இருக்கீங்களா நீங்க? நான் குளிச்சுட்டேன்மா. அந்த இவள் தான் குளிக்கிறாளும் இல்லை, பல்ல திட்டுறாளும் இல்லை, உட்காந்து இருக்காள்மா. இங்கே போனை நோண்டிட்டே இருக்காள். போய் சொல்றாள்மா அவள். அவள் தான் வேணும் பாத்ரூமுக்குள்ள இருந்துட்டு இருந்தாளா தான். நான் இன்னும் நான் போய் போய் குளிக்க போறேன்னா. ஏன் சின்ன பொண்ணு நானே ஏன் செய்யறா? வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீ கையா கால் இழுத்து போட்டு கூட்டி வந்துருக்கே எப்படி நீ? கோயிலுக்கு கூப்பிட்டா வரணும். அதை விட்டு அந்த வேலையை செய்யப்படுறேன் இந்த வேலையை செய்யப்படுறா இந்த தான் தூக்கிட்டு வரணும். எல்லாரும் வந்துட்டாங்களா சின்ன பொண்ணு? இன்னும் யாரும் வரல. என்ன லட்சுமிக்கா கூட வரல. அதுக்கிட்ட என்னத்துக்கு என்ன காலை பிடிச்சி எடுத்து போட்டு கூட்டி என்னது? இப்போ வந்துருவாங்க. இப்போ வந்துருவாங்க. என்ன 4 முடி காலில் செருப்பும் இல்லை அந்த மாதிரி இருக்கு. அது வந்து சின்ன பொண்ணு செருப்பு போட்டு வந்தா கோயில் என்ற செருப்பை களவு எடுத்துருவாங்களோ, அதுக்காக நான் முன்கூட்டியே செருப்பை விட்டையே வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கெல்லாம் இல்லை, இங்கேருந்து செருப்பு போடாமல் போயிட்டு போய் இருக்கிற செருப்பு ஒன்றை எடுத்து போட்டுட்டு வரதுக்கு தான் இந்த ஐடியா. எனக்கு தெரியாத 4 முடி உங்களை பற்றி. சின்ன பொண்ணு இப்படி பப்ளிக்ல என்ன பற்றி இப்படி அசிங்கப்படுத்தா சின்ன பொண்ணு? எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இதுக்கு மேலே உங்களை எப்படி அசிங்கப்படுத்துற? போகிற ஆக்கள் எல்லாம் நம்மள தான் பார்த்துட்டு போகிறாங்க. சரி போட்டு வந்துருக்கலாம் தானே 4 முடி. சின்ன பொண்ணு கோயிலுக்கு போக்குற செருப்பெல்லாம் போட்டா போவாங்க. பக்தியில மூழ்கி போகும்போது இப்படி செருப்பெல்லாம் போட்டு போவாங்களா யாரும்? உங்களோட பக்தி என்னன்னு எனக்கு தெரியும். நல்லா பேசாம இருங்க. என்ற வாயை கிளறிட்டு இருக்காம. ஆமா, இந்த உமாவை இன்னுங்கான்ல போயிட்டாள். வருவாளா வர மாட்டாளா? அவள் பார்த்தனா அவளுக்கும் புருஷனுக்கும் சரியான சண்டை. நான் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன் சின்ன பொண்ணு. நீங்களாம் எட்டி பார்த்துட்டு ஓடி வர ஆள் இல்லையே. நின்று இன்னும் கொஞ்சம் சண்டையை ஏற்றி விட்டுட்டு வர ஆளாது. நான் அப்படி இல்லை சின்ன பொண்ணு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டையை நான் பிரித்து வைக்கத்தான் பார்ப்பேன். இப்படி நான் மூட்டி வர்ற பழக்கம் எனக்கு கூட பிறகு சின்ன பொண்ணு. நீங்க எந்த பிரிச்சின்னு எனக்கு விளங்குது. வடிவா பேசாம நில்லுங்க. எல்லாம் எட்டி உதஞ்சி விட்டுருவேன். இப்போ டயருக்குள்ள போயிருப்பீங்க. நான் இந்த வந்துட்டேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அக்கு. அம்மா கேட்டிய சின்ன பொண்ணு அந்த ஓடி வருது பாரு. உருண்டுகிட்ட ஒரு உருவம் கொண்டு வருது பாரு. ஆமா, நம்ம உமா தான் உருண்டுட்டு வாரது. இனி லட்சுமி அக்கா மட்டும்தான் இன்னும் மிஸ் ஆகுது. மக்களை காணல அவங்கள. அப்பா இன்னும் ஓட்டம் ஒரு மாதிரி வந்துட்டேன். என்னை விட்டுட்டு போய் உங்களை வச்சு விட்டுட்டு போகலன்னு